சார், இப்போ லால் கிதாப் பரிகாரம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு வகையில் சொல்லியிருக்கீங்க. இப்போ பட்சி சாஸ்திரம், பறவைகள் சாஸ்திரமும் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன விருட்ச சாஸ்திரம்? விருட்சிக சாஸ்திரம். இப்போ நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் 9 கிரகங்களோட காரகத்துவம் தான். இப்போ ஒரு பேனா இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது புதனோட காரகத்துவம். கடிகாரம் இருக்குன்னா சுக்கரனோட காரகத்துவம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கேமரா இருக்குன்னா அது ராகுவும் சுக்கரனோட காரகத்துவம் சேர்ந்தது. இப்படி எல்லாமே இருக்கும் பொழுது மரங்கள் அனைத்தும் ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்கு உண்டான ஒரு சமித்துகள்னு சொல்லுவோன்னு வச்சிங்களேன். அந்த சமித்துகள்லாம் ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் உண்டது. இப்போ நம்ம திருமணத்திலலாம் பார்த்திங்கன்னா, திருமணத்துக்கு முன்னால் அரசாணி கால் நடுறதுன்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைப்பாங்க. மரத்தை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு பூஜையை பண்ணி நல்லா மஞ்சள் துணி கட்டி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த மரம் போல் பெருகி பல்கி பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிராமத்தில் திருவிழாக்களில் பார்ப்பீங்க, நவ தானியங்களை விதைச்சி அதை முளைச்சி அந்த முளைப்பாரியை எடுத்து கொண்டு போய் நீர்நிலைகளில் கரைச்சி விட்டு கும்மி பாட்டுலாம் பாடி அந்த முளைப்பாரியை வச்சு சுவாமிக்கு படையல் போடுவாங்க. ஆக இந்த மரங்கள் தானியங்கள்லாம் நம்மளுக்கு நவகிரகங்களோட மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் உள்ளது, ஒவ்வொரு ராசிக்கும் மரம் இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் மரம் இருக்கிறது. இப்படி அதுக்குன்னு தனி பெரிய வாஸ்து சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு சின்னதாக சொல்லணும்னா, இப்போ பரம்ப மரம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சூரியனுக்கு உண்டான மரம். மாமரம் சந்திரனுக்கு உண்டான மரம். குல்மோகர் மரம்னு ஒரு மரம், அது செவ்வாய்க்கு உண்டான மரம். புதனுக்கு உண்டான மரம் புளிய மரம். குருவுக்கு உண்டான மரம் தங்க அரளி மரம். இப்போ சுக்கிரனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செண்பக மரம். சனிக்கு உண்டான மரம் செம்மரம். சனிக்கு செம்மரம். ராகுவுக்கு சிறுநாகப்பூ மரம். கேதுவுக்கு தூங்கு மூஞ்சி மரம். இதுதான் 9 கிரகத்துக்கு உண்டான மரங்கள். இப்போ சப்போஸ் உங்களோட ஜாதகத்தில் சூரியன் போய் நீசமாக இருக்கார், நீச பங்கம் வாங்கியிருக்காரு, பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை கோதுமை ஊற வச்ச தண்ணியை ஒரு பரம்ப மரத்தை நட்டு வச்சு அதோட வேரில் ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த துளிர் எப்படி துளிர்க்குமோ உங்களுக்கு உண்டான நீச கிரகங்களின் செய்கை மாற்றப்படும், நன்மை கிடைக்கும். இப்போ சனிக்கு செம்மரம் இருக்குது, உங்கள் வீட்டு கொல்லையில் ஒரு செம்மரத்தை நட்டு வைங்க. சனி பிரச்சனை ஏகமாக இருக்குது. எள்ளு ஊற வச்ச தண்ணியை ஊற்றலாம், அல்லது நவ தானியங்களை ஊற வச்சு அந்த தண்ணியை அந்த செம்மரத்துக்கு ஊற்றுங்க. அது நாள்படன்னு இல்லை, அதோட வேறு உங்கள் வீட்டில் மண்ணில் படர்ந்து வளரும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் வர ஆரம்பிக்கும். ஆகவே மரங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் நன்மையை விளைவித்துக் கொள்ளலாம். அதற்கு பெயர் தான் விருட்ச சாஸ்திரம்.